பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கின்றோம். இந்த மாதம் முழுமையாக நீர் எங்களோடு கூட இருந்து இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தை நாங்கள் காணும்படியான கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் எங்களுக்கு தந்தமையாலே உமக்கு நாங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கின்றோம். இந்த ஆராதனை வேளை முழுமையாக உடைய கரங்களிலே கொடுக்கின்றேன். உம்முடைய பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையுமாக ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாக உம்மிடத்திலே வேண்டுதல் செய்கின்றேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம நேரமாக சேர்ந்து பாமாலைகளிலே 326வது பாமாலை நாம் பாடுவோம். பாமாலை எண் 326. தேடி வந்து நிற்கிறோ இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோ. இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோ. ஜீவகால பரியந்தம் நீதும் காத்தும் வருவே. பின்பு மோட்ச பேரானந்தம் தந்து வாழச் செய்குவே. இயேசுநாதா, இயேசுநாதா, ஊழிக்காலம் வாழ்விப்பே. இயேசுநாதா, இயேசுநாதா, ஊழிக்காலம் வாழ்விப்பே. ஒவ்வொரு வாரமும் நாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுகின்ற வண்ணமாக இந்த வாரம் கூட காலை மாலை ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். 2ஆம் ஆராதனை முறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கின்றார். அவரை தொழுது கொள்ளுகின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதிரைகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுதல். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமார் நாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்தாவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்பமையானால் நம்மை நாமே வஞ்சுகளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கின்றது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். நாம் இருக்கின்ற இடத்திலே மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளத்தில்
நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு கூட அறிக்கையிடுவோமாக்கு. முதலாம் பாவறிக்கை ஜெபத்தை நாம் சொல்வதின் வாயிலாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு விளைந்தே அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணைந்து நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தகவல்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தின் மூலமாய் மனிதர்களுக்கு அருளச் செய்கின்ற வாக்குறுதியின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகின்ற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் துக்கப்படுகின்ற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு முக்கியம் உண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தருடன் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கின்றோம். விசேஷமாக தேவரீர் இந்த நாளிலே கூட நீர் எங்களை ஒவ்வொருவரையுமாக உம்முடைய சீஷர்களாக நாங்கள் இருக்கும்படியாக நீர் எங்களை அழைத்திருக்கின்றீர். அப்படியாக நீர் இது உலகத்திற்குள்ளதாக வாழ்ந்த அந்த நாட்களிலே தேவரீருடைய பிள்ளைகளாக உம்முடைய நற்செய்தி அறிவிக்கும்படியாக சீஷர்களாக சில பேரை நீர் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்படி போதனைகளை கொடுத்து நீர் இந்த உலக வாழ்க்கையை முடித்த பிறகு அவர்கள் உலகமெங்கும் சென்று அவர்கள் கற்றுக்கொண்டதையும் பார்த்ததையும் அதோடு கூட உம்முடைய போதனையை பெற்றுக்கொண்டதையும் உலகத்திற்குள்ளதாக சென்று போதிக்கும்படியாக ஒரு கருவியாக நீர் எடுத்து பயன்படுத்தினீர். அந்த சீஷத்துவம் அதோடு கூட நீர் செய்த நல்ல செயல்கள் அதோடு கூட நீர் விட்டு சென்ற எல்லா விதமான நல்ல காரியங்களுக்காக சாட்சியாக நாங்கள் நிற்க வேண்டும் என்கின்றதை குறித்து இந்த நாளிலே கூட உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய வசனங்கள் மூலமாக நாங்கள் தியானிக்கும் போது கூட அதன் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக உம்மிடத்திலே வேண்டுதல் செய்கின்றேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமென். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ராஜாக்களின் 2ஆம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 முடிய. ராஜாக்களின் 2ஆம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். கர்த்தர் எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவருமாய் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரைவழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறை பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றினாலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும்
குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தான் கரையில் நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது 2 பக்கமாக பிரிந்ததினால் எலிசா கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கியிருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. தேவனே உமக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. 2ஆம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். 2ஆம் வேத பாடம் தீத்துக்கு எழுதின நிருபம். தீத்து 2ஆம் அதிகாரம் 1-15 முடிய. தீத்து 2ஆம் அதிகாரம் 1-15 முடிய. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவர்களை பேசு. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியமுள்ளவர்களாயிருக்கும்படி புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாயிருக்கவும் தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தத்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாயிருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களாயிருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருக்கவும் நீ புத்தி சொல்லி, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரிகளுக்கு மாதிரியாக காண்பித்து, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவனும் நல் ஒழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படுத்தியிருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து சகலவிதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசனமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கமின்றி மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனை உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீத வேத பாடம் வாசிக்க கேட்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 119 வசனங்கள் 33 முதல் 48 முடிய. சங்கீதம் 119 வசனங்கள் 33 முதல் 48 வரை. கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இதயத்தோடு அதை கைக்கொள்வேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியானுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கியறலும், உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாயிருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன், உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன். சத்திய வசனம் முற்றிலும் என் வாய் நின்று நீக்க விடாதையும் உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்து கொள்ளுவேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாக
வெட்கப்படாமல் பேசுவேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மன மகிழ்ச்சியாயிருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளை கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன். पिता को कुमार को परिशुद्ध आवी को महिमे உண்டாவதாக ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ வேத பாடம் வாசிக்க கேட்போம். சுவிசேஷ வேத பாடமாக யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 துவங்கி 30 முடிய. யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 தொடங்கி 30 முடிய. இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர்களோடு சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். சாலிம் ஊருக்கு சமீபமான ஐயினோம் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவரிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. அப்போது யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்று கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டி உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்டவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. சிறு பிள்ளைகளுக்காக தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். நேசிக்கின்றங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை எடுக்கின்றோம். சிறப்பாக தேவரீர் இந்த வேளையிலே கூட நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேளையிலே கூட ஒவ்வொரு பிள்ளைகளையுமாக உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். சுவாமி, சிறப்பாக தேவரீர் SSLC பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக உம்மிடத்திலே வேண்டுதல் செய்கின்றோம். நல்ல ஞானத்தையும் நல்ல வரங்களை நீ தருவீராக்க. நல்ல முறையிலே தேவரீர் எல்லா பரீட்சையிலும் எழுதி முடிக்கத்தக்கதான கிருபை நிறைந்த வழி நடத்துதலை நீ தருவீராக்க. இன்னும் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு கூட இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையுமாக உடைய கரங்களிலே கொடுக்கின்றோம். சுவாமி, தேவரீர் இந்த நாட்களிலே கூட இந்த கொரோனா வியாதி அதிகத்துக்கு அதிகமாக அநேக இடங்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தேவரீ, திருச்சியில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு எந்த விதமான தீமை அணுகாத வண்ணமாக அனைத்து பிள்ளைகளையுமாக உம்முடைய சேற்றின் கீழாக நீர் மூடி மறைத்து கொண்டு வந்து எந்த விதமான தீமை அணுகாத வண்ணமாக, எந்த விதமான சுகவீனங்களோ பலவீனங்களோ உம்முடைய பிள்ளைகளை அணுகாத வண்ணமாக அவைகளிலிருந்து நீர் விலக்கி காத்து கொண்டு வழிநடத்தும்படியாக இடத்திலே ஜெபிக்கின்றேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆவியானவரே, அன்பின்
அன்பின் நேசபிதாவை ஒருமுறை கூட அப்படி நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை அடைக்கின்றோம். இந்த வேளை முழுமையாக அப்படி கரங்களிலே கொடுக்கின்றோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக. நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். நீர் பேசுகின்றது உம்முடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உள்ளதாக காணப்படும்படியாக நிற்கிறவே செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபத்தை அடைக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே கூட கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு டிசைபிள்ஷிப் ஆஸ் விட்னஸ், சீஷத்துவம் மற்றும் அதனுடைய சாட்சி என்கின்ற தலைப்பின் கீழ் இந்த நாளிலே கூட நாம் திருமறையின் மூலமாக தியானிக்க போகின்றோம். இந்த சீஷத்துவம், சீஷன் என்று எடுத்துக்கொள்கின்ற வேளையிலே டிசைப்பிள் என்று சொல்லும்போது who is a disciple? இதுதான் முதலாவதாக எழுப்புகின்ற ஒரு கேள்வி. One who follows a great teacher is called as a disciple. சீஷன் என்கின்றவன் அவருடைய ஆசிரியரை பின்பற்றுகின்றவன், அவன் ஒரு சீஷனாக காணப்படுகின்றான். அதோடு கூட டிசைபிள்ஷிப் என்றால் என்ன, சீஷத்துவம் என்றால் என்ன? Discipleship means one who learns, commits himself or herself to learn from a teacher or a master. சீஷத்துவம் என்று சொல்லும்போது அவன் தன்னுடைய ஆசிரியர் அல்லது யார் அவர்களுக்கு கற்பிக்கின்றார்களோ, இல்லை யாருக்கு இவர்கள் சீஷராக இருக்கின்றார்களோ அவர்களிடத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகின்றவர்கள். அதோடு கூட அவர் என்ன போதித்திருக்கின்றார்களோ அந்த வழியிலே செல்லுகின்றவர்கள். இவர்கள் சீஷத்துவமாக காணப்படுகின்றது. they are called as discipleship. கிறிஸ்துவம் என்று சொல்லுகின்ற வேளையிலே நாம் அனைவருமாக we are called as Christian disciples. நாம் அனைவருமாக கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் என்று நாம் அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவ சீஷர்கள் என்று அழைக்கப்படுகின்றோம் என்று சொல்லும்போது நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒரு இறை மக்களாக இருக்கின்றோம். இந்த கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகின்றோம் என்று நாம் சொல்லும்போது இந்த இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு ஒரு கிரேட் மாஸ்டராக காணப்படுகின்றார். இந்த கிரேட் மாஸ்டர் என்று சொல்லுகின்ற வேளையிலே அவர் நம்மை மீட்டிருக்கின்றார், ரட்சித்திருக்கின்றார், புது வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார். அதோடு கூட அவரை போல ஒரு ஆசிரியர் வேற யாருமே இல்லை. நல்லதொரு ஆசிரியராக நமக்கு இருக்கின்றார். இது உலகத்திலேயே the best known teacher is Jesus Christ alone. உலகத்திலேயே அவர்தான் ஒரு சிறப்பான ஒரு சிறந்த ஆசிரியராக காணப்படுகின்றார். ஸோ அந்த ஒரு இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றபடியாலே நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்கின்றோம். அவருடைய சீஷர்களாக இந்த உலகத்திற்குள்ளதாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அவருடைய சீஷர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற வேளையிலே அவர் எப்படியாக வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கையை முன்மாதிரியாக நமக்கு வைத்து சென்றிருக்கின்றார். அதை நாம் பின்பற்ற வேண்டும். அவர் என்னென்ன நல் செயல்களை செய்தாரோ அந்த நற்செயல்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்து காண்பிக்க வேண்டும். வார்த்தையில் மாத்திரமல்ல, அவர் வாழ்ந்து காண்பித்தார். மரண பரியந்தமாக அவர் வெறும் வார்த்தையிலே மாத்திரமல்ல, முழுமையாக அவர் பேசின எல்லா வார்த்தைகளும், போதித்த எல்லா வார்த்தைகளையும் அவருடைய வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்து காற்றி அவருடைய வாழ்க்கையை அவர் முடித்தார். அதைத்தான் நாம் பின்பற்ற அழைக்கப்பட்டவர்களாக. அது உலக பிரகாரமான அழைப்பு இல்லை, ஆனால் அந்த இறைவனுடைய அழைப்பாக காணப்படுகின்றது. ஸோ நாம் வாழ்கின்ற அந்த சீஷத்துவம் என்கின்றது இதோ அந்த இறைவன் அவர் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு சீஷத்துவமாக காணப்பட வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய போதனைகளுக்கு,
அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நாம் சாட்சி உள்ளவர்களாக இந்த உலகத்திற்குள்ளதாக வாழ வேண்டும். அப்படியாக அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற வேளையிலே மார்க்குவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் தெளிவாக சொல்கின்றது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த சீஷத்துவம் என்கின்றது அது அவ்வளவு சுலபமான ஒன்றாக இல்லை, மாறாக அவருடைய கடினமான ஒரு பாதையாக காணப்படுகின்றது. அந்த கடினமான பாதையாக காணப்பட்டாலும் நாம் அந்த பாதையை ஏற்றுக்கொண்டு இதோ அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். அவருடைய அழைப்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட சிலரை குறித்து நாம் பார்க்கும்போது, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்குள்ளதாக வாழ்ந்த வேளையிலே அவர் அழைத்த சில பேரை நாம் பார்க்கும்போது சாதாரணமான ஜனங்களை அவர் அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக அழைத்த இறைவன். மத்தேயுவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற வேளையிலே சீமோன் பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் இவர்கள் எல்லாற்றுமாக கர்த்தர் அழைத்தார். சாதாரணமாக மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள். அவளுக்கு மீன் பிடிக்கின்ற ஒரு தொழிலை பற்றி நன்கு அறிந்திருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களை சீஷர்களாக இருக்கும்படியாக கர்த்தர் அழைத்தார். அவர்களை அவர் ஆயத்தப்படுத்தினார். அவர் மரித்த பிறகு அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அவளை முழுமையாக ஆயத்தப்படுத்தின இறைவனாக அவர் காணப்பட்டார். அதோடு கூட இன்னும் முன்னே அவர் சொல்லுகின்ற வேளையிலே இதோ மத்தேயு என்கின்ற ஒரு ஆயக்காரனை கூட சிஷ்யனாக இருக்கும்படியாக அவர் அழைத்து அவருடைய ஊழியம் செய்கின்ற வேளையிலே அந்த 3 வருஷ காலம் அவர்களை முழுமையாக ஆயத்தப்படுத்தின இறைவனாக அவர் காணப்பட்டார். அப்படியாக அவர் ஆயத்தப்படுத்தி உலகத்திற்குள்ளதாக அவர் அனுப்பின வேளையிலே ஒரு நோக்கத்தோடு கூட ஒரு லட்சியத்தோடு கூட அவரை உலகத்திற்குள்ளதாக அவர் அனுப்பினார். டு பேர் ஃப்ரூட்ஸ், கனிகளை கொடுக்கும்படியாக அவர்களை அழைத்தார், ஆயத்தப்படுத்தினார், உலகத்திற்குள்ளதாக அனுப்பினார். அந்த கனிகளை கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை தான் அவர்கள் வாழ வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கத்தோடு கூட தான் இந்த சீஷத்துவம் என்கின்றது அது அடிப்படையாக காணப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து நாம் பார்க்கின்ற வேளையிலே அவருடைய பிறப்பு முதல் அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவு வரை அவர் அநேக ஜனங்களுக்கு நன்மையை செய்தவராகவே அவர் காணப்பட்டார். எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கும்போது சுகவீனமாக வந்தவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். பலவிதமான அற்புதமான காரியங்களை செய்தார். காற்றும் கடலையும் அவர் அகற்றினவராக அவர் காணப்பட்டார். அதன் மூலமாக நாங்கள் மடிந்து போகின்றோமே, நாங்கள் எங்களுடைய ஜீவன் போய்விடுகின்றதே என்கின்ற நிலைமையிலே இருந்தவர்களுக்கு கூட அற்புதத்தை செய்து இதோ அவருடைய விசுவாசம் தெய்வன் மீது அதிகரிக்கின்ற வண்ணமாக ஒரு அற்புதத்தை அவர் செய்த இறைவன். அதோடு கூட மரணத்தின் மூலமாக வேதனையோடு கூட துக்கத்தோடு கூட இதோ புலம்பிக் கொண்டிருந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுத்தார். அந்த மரணத்தை சந்தித்த அவர்களை உயிரோடு கூட எழுப்பி கொடுத்ததின் மூலமாக அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இறைவன் கொடுத்தவராக அவர் இந்த உலகத்திற்குள்ளதாக ஊழியத்தை அவர் செய்தார். அவரிடத்தில் வந்தவர்கள் யாரும் ஏமாற்றத்தோடு கூட போகவில்லை. யாரையும் ஏமாற்றத்தோடு கூட அவர் அனுப்பவே இல்லை. அனைவருக்கும் எந்த நோக்கத்தோடு கூட என்ன தேவையோடு கூட வந்தார்களோ அதை அவர் நிறைவேற்றி கொடுத்த இறைவனாக அவர் இந்த உலகத்திற்குள்ளதாக வாழ்ந்தார். கடைசியிலே அவர் சிலுவையிலே இருந்த வேளையிலே கூட அவர் யாருக்கும் தீமை உண்டு பண்ணவில்லை. மாறாக சிலுவையிலே அறையும் என்று சொன்னவர்களுக்கு கூட பிதாவை நோக்கி, பிதாவே இவர்களை மன்னியும் என்பதாக அவர் சொன்னார். இதுதான் அவர் கற்பித்த பாடங்களாக அவர் கற்பித்து இந்த சீஷர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நற்செயல்களுக்கு முன்மாதிரியாக அவர் இருந்தார். நற்செயல்களை குறித்து அவர்களுக்கு போதித்து கடந்து சென்ற இறைவனாக அவர் வாழ்ந்தார். அதை தான் இந்த சீஷர்கள் கூட பின்பற்ற வேண்டும் என்பதாக சொல்லி அவர்களுக்கு
அவர் இந்த உலகத்தை விட்டு சென்ற வேளையில் உயிரோடு கூட எழுந்த பிறகு ஒரு கட்டளையாக அவளுக்கு கொடுத்த இறைவனாக அவர் காணப்படுகின்றார். அதுதான் மார்க்குவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற வேளையிலே, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இந்த ஒரு மேலான பொறுப்பை அவருடைய கரங்களிலே அவர் கொடுத்தார். யாரெல்லாம் விசுவாசிக்கின்றார்களோ அவர்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வார்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள். விசுவாசியாதவர்களோ ஆக்கினைக்குட்படுவார்கள் என்பதாக சொல்லி அந்த வசனம் தெளிவாக சொல்கின்றது. 16வது வசனம் தெளிவாக சொல்கின்றது. அப்படி என்றால் இந்த போதனைகளை கேட்டு யார் மனம் திரும்புகின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் ஞானஸ்நானம் கொடுங்கள், அவர்கள் ரட்சிப்பையும் மீட்பையும் பெற்றுக்கொள்ளுவார்கள். யார் அந்த வார்த்தைகளை விசுவாசியாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் என்பதாக சொல்லி 16வது வசனம் தெளிவாக சொல்கின்றது. அதோடு கூட அப்படியாக அவர்கள் ஊழியத்தை செய்கின்ற வேளையிலே அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், மத்தேயுவின் சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் பார்க்கின்ற வேளையிலே, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஜனங்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு நீங்கள் சென்று உபதேசம் பண்ணுங்கள். அப்படி உபதேசம் பண்ணுகின்ற வேளையிலே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்பதாக சொல்லி அவருடைய பிரசுரம் எப்பொழுதும் அவருடைய சீஷர்களாக வாழுகின்ற ஜனங்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் நான் உங்களை விட்டு விலகவே மாட்டேன், உங்களை கைவிடவும் மாட்டேன் என்று சொன்ன தேவன் வாக்கு மாறாத இறைவனாக அவர் காணப்படுகின்றார். ஸோ நாம் அவருடைய சீஷர்களாக வாழுகின்ற வேளையில் தனிமையாக அல்ல, அந்த தேவனுடைய துணை எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கின்றது. தேவனுடைய உதவி, ஒத்தாசை, ஆதரவு எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கின்றது. அவர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துகின்றார். அந்த செயல்களை இந்த சீஷர்கள் அவர்கள் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அதுதான் பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1-10 வரை வாசிக்கின்ற வேளையிலே, பிறவி முதல் இதோ அவன் படுக்கையிலே படுத்திருந்தவனை பார்த்து, அவன் நடக்க முடியாதவனாக இருந்தான், அப்படிப்பட்டவனை பார்த்து, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்திலே இல்லை, நஸ்ரீனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்பதாக சொல்லி கட்டளையிட்டார்கள். அவன் எழுந்து நடந்தான். இயேசு கிறிஸ்து செய்த நற்செயல்களை இவர்களும் செய்தவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். இதற்காகத்தான் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். பவுலை கூட இயேசு கிறிஸ்துவானவர் அழைத்தார். சவுலை அழைத்த பவுலாக மாற்றி அவருடைய ஊழியத்திலே எடுத்து அவர் பயன்படுத்தினார். இப்படிப்பட்ட நற்செயல்களை செய்கின்ற வேளையிலே தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்பதாக இயேசு கிறிஸ்து சொன்ன வண்ணமாக அந்த ஒரு பாதையானது சுலபமான ஒரு பாதையாக இருக்கவில்லை, கடினமான ஒரு பாதை. அவர்கள் ஊழியத்தை செய்த வேளையிலே நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற வேளையிலே ஏரோது ராஜா அவன் என்ன செய்தான் என்றால், யாக்கோபை அவனை சிறைச்சாலையிலே அடைத்து வைத்தவனாக அவன் காணப்பட்டான். அதோடு கூட பட்டயத்தினாலே அவனை கொலை செய்தான் என்பதாக சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதோடு கூட இந்த பேதுருவை கூட அவன் சிறைச்சாலையிலே அடைத்தவனாக அவன் காணப்பட்டான். ஆனாலும் தேவன் அந்த சிறைச்சாலையிலிருந்து அற்புத விதமாக அவனை விடுதலையாக்கினார் என்று நாம் சொல்லுகின்ற வேளையிலே ஜனங்கள், கிறிஸ்துவர்கள் அவனுக்காக ஒன்று கூடி ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தை இறைவன் கேட்டு பேதுருவை விடுதலையாக்கி மறுபடியுமாக அவர்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்தார். இதோ அவருக்கென்று வாழுகின்ற வேளையிலே பாடுகள் இருக்கலாம், பலவிதமான சோதனைகள் இருக்கலாம்,
பலவிதமான கடினமான சூழ்நிலைகள் காணப்படலாம். ஆனாலும் தேவன் நமக்காக செபிக்கின்ற ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றார். அந்த செபமானது கேட்கப்படுகின்றது, விடுதலையானது நமக்கு கொடுக்கப்படுகின்றது. விடுதலையாக்கி நம்மை மறுபடியுமாக இன்னும் அதிகமாக அவருக்கென்று உழைக்கும்படியாக அவர் நம்மை அனுப்புகின்றார். அதை தான் பவுலுடைய வாழ்க்கையிலே கூட நாம் பார்க்கின்றோம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த வேளையிலே அவர்கள் துதி பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துல தேவன் அந்த சிறைச்சாலையுடைய கதவுகளை உடைத்தார். அங்கே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினார். அந்த ஜெயிலர் அவனை ரட்சிக்கும்படியாக அங்கே அவர் கிரியை செய்தவராக அவர் காணப்பட்டார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதுதான் சீஷத்துவமாக காணப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகின்ற வேளையிலே எந்த விதமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அவருக்காக நாம் கடைசி வரை வாழ வேண்டும், ஜீவிக்க வேண்டும். அதுதான் சீஷத்துவமாக காணப்படுகின்றது. அவர் நமக்கு என்ன போதித்திருக்கின்றாரோ அதை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக நம் பிறருக்கு எடுத்து உரைக்கின்ற ஒரு வாழ்க்கை நம்மில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகின்ற வேளையிலே நம்மை அழைத்தவருக்கு நாம் சாட்சி உள்ளவர்களாக இருக்கின்றது மாத்திரமல்ல, அதோடு கூட பல பேரை சீஷர்களாக அவருடைய மந்தைக்குள்ளதாக வரும்படியாக நாம் ஒரு கருவிகளாக நாம் வாழ்கின்றோம். கருவிகளாக அந்த இறைவன் நம்மை எடுத்து பயன்படுத்துவதற்காக நம்மை நாமே அவருடைய கரங்களிலே முழுமையாக தாழ்த்தி அர்ப்பணிப்போம். அந்த தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக நம்மை எடுத்து பயன்படுத்தி அநேகரை அவருடைய சீஷர்களாக உருவாக்கும்படியாக நம்மை எடுத்து பயன்படுத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளையும் இந்த வசனங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம்.
அன்பின் நேசபிதாவே, இந்த அருமையான வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் கொடுத்த உடைய வார்த்தைகளுக்காக, உடைய வசனங்களுக்காக நன்றி செலுத்துகின்றேன். எங்களை ஒரு நோக்கத்தோடு கூட நீர் அழைத்திருக்கின்றீர். என்ன நோக்கம் என்பதாக நீர் அறிந்திருக்கின்றீர். அறிந்திருக்கின்ற தேவன்தாமே, உம்முடைய நோக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் நிறைவேற்றி அதன் மூலமாக உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளவீராக. தேவரீர் உம்முடைய சீஷர்களாக உண்மையும் உத்தமமாக இந்த உலகத்திற்குள்ளதாக நாங்கள் வாழும்படியாக, ஜீவிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் எங்களை ஆட்கொள்வீராக, ஆளுகை செய்வீராக. உம்முடைய சித்தத்தின் பிரகாரமான பாதையிலே கரத்தை பிடித்து கொண்டு நீர் எங்களை வழி நடத்துவீராக. அதற்காக வேண்டி எங்களை முழுமையாக உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். பொறுப்பேற்றுக்குள்ளும் ஆசீர்வதியும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை ஏறடைக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய செய்தியை கேட்டுள்ளார்க்கின்ற நாம் அனைவருமாக சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். பக்கம் 88. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நமது நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். அவர் பரிசுத்த ஆவியாலே கன்னிமரியாதை ஒப்பத்தை பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெழுந்து எழுந்தருளினார். பரமணத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாய தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கின்றேன். பொதுவாரிக்கின்ற பரிசுத்தவான்களுடைய சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பையும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கின்றேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கின்றவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். திருச்சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். இந்த நாட்களிலே கூட இந்த கொரோனா வியாதி அநேக இடங்களிலே அதிகத்துக்கு அதிகமாக அதனுடைய தாக்கம் இருக்கின்றது. அதிகத்துக்கு அதிகமாக அது ஸ்ப்ரெட் ஆகி கொண்டிருக்கின்றது. ஆகையினாலே நம்முடைய திருச்சபையின் அங்கத்தினர்கள் நீங்கள் சுகபத்திரத்தோடு கூட இருக்கும்படியாக அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் இல்லத்திலே இருங்கள். இல்லத்திலே இருந்து பணி செய்கின்றவர்கள் நீங்கள் வீட்டிலிருந்து உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்யுங்கள். அதோடு கூட சிறப்பாக 60 வயது மேல் இருக்கின்றவர்கள் நீங்கள் தயவு கூர்ந்து நீங்கள் வீட்டிலே சுகபத்திரத்தோடு கூட இருங்கள். வெளியே எங்கேயும் நீங்கள் வராதிருங்கள். ஏற்கனவே நான் அறிவித்த வண்ணமாக திருச்சபை ஒவ்வொரு நாளும் திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மற்றும் சனிக்கிழமை திறந்திருக்கும் என்பதாக அறிவித்தேன். ஆனால் இப்பொழுது இந்த நாட்களிலே அநேக பகுதிகளிலே லாக்டவுன் அதோடு கூட சீல்டவுன் ஆன ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. ஏனென்றால் கொரோனா அதிகமாகி கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே திருச்சபை திறந்து வைக்கப்படாது என்கின்றதை திருச்சபையாருக்கு அறிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் திருச்சபையின் அங்கத்தினர்கள் உங்கள் மீது எங்களுக்கு அக்கறை அதிகமாக காணப்படுகின்றது. ஆகையினாலே நீங்கள் வெளியே வந்தோ இல்லை இங்கே வந்தோ ஏதாவது ஒரு பிரச்சனையாகுமே ஆனால் அதற்கு நாங்கள் பொறுப்புள்ளவர்களாக நாங்கள் இருப்போம். ஆகையினாலே தயவு கூர்ந்து நீங்கள் வீட்டிலே இருங்கள். கர்த்தரங்களோடு கூட இருந்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் தருவார். இன்னும் சொற்ப நாட்கள் இந்த வியாதி அது குறைந்த பிறகு நாம் எல்லா இடத்திற்கும் நாம் சென்று வரலாம். அந்த நாட்கள் வரை நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் இருந்து உங்களுடைய அந்த சரீர பிரகாரமான பலத்தை நீங்கள் பார்த்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு கூட மற்றவருடைய இல்லத்தை கூட நீங்கள் சந்திக்கின்றதை நீங்கள் தவிர்த்து விடுவீர்கள் என்றால் அது கூட நலமாக இருக்கும் என்கின்றதை உங்களுக்கு நான் அறிவித்துக் கொள்கின்றேன். அதோடு கூட ஏதாவது வாங்க வேண்டும் என்பதாக நீங்கள் வெளியே செல்லுகின்ற வேளையிலே கூட மாஸ்க் நீங்கள் அணிவித்து கொண்டு செல்லுங்கள். வெளியே சென்ற பிறகு கூட நீங்கள் அந்த டிஸ்டன்சிங்கை நீங்கள் பார்த்து
இவைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால் அது உங்களுடைய நலனுக்கென்று இருக்கும். ஆகையினாலே கவர்மெண்ட் சொல்லுகின்றது, நாங்கள் சொல்லுகின்றது, இவைகள் எல்லாம் நீங்கள் சுகத்தோடு கூட பலத்தோடு கூட இருக்க வேண்டும். அந்த ஒரு நோக்கத்தோடு கூட நாங்கள் சொல்லுகின்றோம். ஆகையினாலே இதை நீங்கள் பின்பற்றி கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே கடந்த 2 வாரங்களாக நான் அறிவித்த வண்ணமாக திருமண அறிவிப்பை குறித்து நோட்டீஸ் ஆஃப் மேரேஜ் அது நோட்டீஸ் போர்டிலே போடப்பட்டிருக்கின்றது. யாருக்கும் திருமணம் என்கின்றதை விவரமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நோட்டீஸ் போர்டிலே அது போடப்பட்டிருக்கின்றது. அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தங்களுடைய பிறந்தநாளையும் தங்களுடைய மனநாளையும் ஆசிரிக்கின்றவர்களுடைய பெயர்களை நான் வாசிக்கின்றேன். திருமதி மற்றும் திரு ஜார்ஜ், திருமதி மற்றும் திரு ஜே ஜெனின், திருமதி மற்றும் திரு எஸ் ஸ்டெனி, திருமதி மற்றும் திரு ஈஸ்டர் ராஜ் இவர்கள் தங்களுடைய மனநாளை ஆசிரிக்கின்றார்கள். இவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றேன். அதோடு கூட திருச்சபையின் சார்பாக இவர்களை வாழ்த்துகின்றேன். தங்களுடைய பிறந்தநாளை ஆசிரிக்கின்றவர்கள் மாஸ்டர் ரோஹித் குமார், கிராண்ட்சன் ஆஃப் மிஸ்டர் புஷ்பராஜ், மாஸ்டர் சென்னி சைலன், சன் ஆஃப் மிஸ்டர் உதயகுமார், மிஸ்டர் டி ஜெயா ரூபன், மிஸ்டர் எட்வின் மேனுவல், மிஸ்டர் டி ராஜா கிடியன், மிஸ்டர் ஆர் ராகுல், சன் ஆஃப் மிஸ்டர் ஜி ரவி பிரசாத், மிஸ்ஸஸ் பாரதி பிரியதர்ஷினி, மிஸ் நடினி அப்ரஹாம், டாக்டர் ஆஃப் மிஸ்டர் நிக்சன் அப்ரஹாம், மிஸ்டர் எஸ் ஜேம்ஸ், கிறிஸ்டினா பிளஸ்ஸி, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் சி ஜெகதீஷ், ஜேம்ஸ் டேனியல், சன் ஆஃப் மிஸ்டர் சாந்தா வில்சன் மற்றும் மிஸ்டர் பி நோயல் விஜயன். இவர்களை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம். அதோடு கூட திருச்சபையின் சார்பாக இவர்களை வாழ்த்துகின்றோம். இவர்களுக்காக தலையிலே தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பு நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். சிறப்பாக இந்த வாரத்திலே தங்களுடைய மனநாளையும் தங்களுடைய பிறந்த நாளையும் ஆசிரிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த ஆண்டின் ஆசீர்வாதத்தினாலே நீர் நிறைத்தீர், பாதுகாத்து கொண்டு வந்தீர், நல்ல சுகத்தையும் பலத்தினீர் கொடுத்தீர். நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய வருடத்தை முழுமையாக உம்முடைய கரங்களில் கொடுக்கின்றோம். இந்த புதிய வருடமானது விசேஷித்த ஆசீர்வாதங்கள், நல்ல சுகன் பலன் ஜீவன் நிறைந்திருக்கின்ற ஒரு ஆண்டாக இருக்கும்படியாக இந்த ஆண்டு முழுமையாக உம்முடைய பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து கொண்டு நீர் வழி நடத்துவீராக. அவருடைய தேவைகள் எல்லாவற்றையுமாக நீர் சந்திப்பீராக. குறைவுகளை நீர் நீக்கி போடுவீராக. மேன்மையான ஆசீர்வாதத்தின் பாதிலே நீர் வழி நடத்துவீராக. வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையுமாக நீர் கேட்டு
அவைகளை எல்லாவற்றையுமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாக உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக அந்தந்த காலகட்டங்களிலே நீர் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியின் பாதையிலே வழிநடத்தும்படியாக உம்மிடத்திலே வேண்டுதல் செய்கின்றேன். அனைவரையுமாக இப்படி கரங்களில் கொடுக்கின்றேன். பொறுப்பேற்றுகளும் பாதுகாத்துகளும் ஆசீர்வதியும் வழிநடத்தியருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை ஏறடைக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பு நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை அடைக்கின்றோம். இந்த அருமையான நாளிலே கூட தேவரீர் எங்களுடைய இல்லத்தில் இருந்து இந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் கலந்து கொள்ளும்படியாக நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை அடைக்கின்றோம். தேவரீர் நீர் கொடுத்த முடிய வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அதன் பிரகாரமாக நாங்கள் ஜீவிக்கும்படியாக நீர் கிருபை செய்வீராக. இந்த வேளையிலே எங்களுடைய தேசத்திற்காக, எங்களுடைய மாநிலத்திற்காக இடத்தில் செபிக்கின்றோம். விசேஷமாக இந்த நாட்களிலே கூட இந்த கொரோனா வியாதியானது அதிகரித்து கொண்டிருக்கின்றது. சுவாமி தேவரீர், நாங்கள் இடத்தில் வேண்டுதல் செய்கின்றோம். தேவரீர் நீர் உம்முடைய ஜனங்கள் மீது உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய தயவை, உம்முடைய அன்பை நீர் காண்பித்தருளும்படியாக இடத்தில் செபிக்கின்றேன். அப்படியாக தேவரீர் உம்முடைய அன்பின் நிமித்தமாக இந்த வியாதியை நீர் நீக்கி போடுவீராக. வியாதியை நீர் நீக்கி போட்டுவிட்டு உம்முடைய பிள்ளைகள் சுகபத்திரத்தோடு கூட வாழ்கின்றதன் மூலமாக வருகின்ற சந்தோஷம், சமாதானத்தின் பாதையிலே தேவரீர் பிள்ளைகளை நீர் வழிநடத்தியருள வேண்டுமாறும் திலகெஞ்சும் என்றாடுகின்றேன். அப்படியாக சுகவீனமாக இருக்கின்றவர்கள் அனைத்து சங்கள் மீதும் உம்முடைய கரத்தை நீர் வைப்பீராக. உம்முடைய கரத்தை நீர் வைக்கின்ற வேளையிலே தேவரீர் அவளுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய வல்லவரான இறைவனாக நீர் காணப்படுகின்றேன். ஆகினாலே தேவரீர் சுகவீனமாக இருக்கின்றவர்கள் அனைவரையுமாக உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. சுகப்படுத்தி அவருடைய இல்லத்திற்கு நீர் அனுப்பி தேவரீர் இல்லத்திலே தேவரீர் அவருடைய நல்ல குடும்பத்துடைய ஐக்கியத்திலே பங்கு கொண்டு அதன் மூலமாக வருகின்ற ஆனந்த மகிழ்ச்சியின் பாதலே அந்த பிள்ளைகளை நீர் நடத்தியுள்ள வேண்டுமாறும் திரைகெஞ்சும் என்றாடுகின்றேன். அப்படியாக தேவரீர் இந்த கொரோனா நீங்கி போவதற்காக அரசாங்கம் எடுக்கின்ற எல்லா விதமான பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றையுமாக ஜனங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக நீர் மாற்றி தந்தருளும்படியாக இடத்திலே வேண்டுதல் செய்கின்றேன். அனைவரையுமாக அப்படி கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும். இந்த வாரத்தின் ஆசீர்வாதத்தினாலே நீர் நிறைத்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை ஏறடைக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவருடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. முடிவு பாடலாக நம் அனைவருமாக சேர்ந்து கீர்த்தனைகளிலே 342வது கீர்த்தனை நாம் பாடுவோம். கீர்த்தனை 342. நான்
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடைய கடந்து செல்லுவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன்.